வணக்கம் மக்களே! நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் தான் வந்து காஞ்சிபுரத்தில இருக்க மாகாளீஸ்வரர் கோவில். ராகு, கேது பரிகார ஸ்தலம் தான் வந்து இது. நம்ம எல்லா கோவில்கள்லயும் வந்து நவகிரக வழிபாடானது வந்து செய்வோம். அப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓரமா சின்ன சிலைகளா தான் வந்து இருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எல்லா நவகிரகங்களுக்கும் வந்து தனித்தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து நவகிரகங்களுக்காகவே வந்து இந்த கோவிலானது வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவில்ல இருக்க நவகிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான், புதன், சுக்கிரன், சனின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க துணைவியாரோட வந்து தனித்தனி சன்னதிகள்ல வந்து காட்சி குடுக்குறது வந்து இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பா வந்து இருக்கு. உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியானது ஏற்பட்ட அப்புறமா வந்து இந்த கோவிலுக்கு வந்து ஒரு விளக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் நன்மை வந்து ஏற்படுமா. அதுவும் வந்து ராகுகால நேரங்கள்ல போடும்போது இந்த ராகு கேது அவரோட தாக்கமானது வந்து கொஞ்சம் குறைந்து நன்மையானது வந்து ஏற்படும். இந்த மாகாளீஸ்வரர் கோவில்ல பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடக்கிற ராகுகால பூஜை வந்து ரொம்பவும் வந்து சிறப்பா வந்து நடைபெறுமாம். பல ஊர்களில் இருந்தும், பல மாவட்டங்கள்ல இருந்தும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து நெறைய பேர் வந்து வந்துட்டு வந்து போறாங்களாம். உள்ளூர் மக்களுக்கு வந்து ரொம்பவும் தெரிஞ்ச ஒரு கோவில் தான் வந்து இது. இந்த மாகாளீஸ்வரர் கோவிலானது வந்து எங்க இருக்குன்னா, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மிகவும் வந்து அருகில் தான் வந்து இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே நம்ம இந்த கோவிலுக்கு வந்து வந்துடலாம். கரெக்ட்டா சொல்லப்போனா காமாட்சி அம்மன் கோவிலோட மேற்கு கோபுரம் வழியா வந்து நம்ம வெளிய வந்தோம்னா, இந்த குமரகோட்டம் கோவில், அதுக்கப்புறம் ஓல்டு காமாட்சி அம்மன் கோவில் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் வந்து இந்த மாகாளீஸ்வரர் கோவிலானது வந்து இருக்கு. இந்த கோவில்ல இருக்க வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகர் வந்து ரொம்பவும் வந்து சிறப்பு வாய்ந்தவர். அதனால நீங்க இந்த கோவிலுக்கு வரும்போது, இந்த விநாயகருக்கும் ஒரு விளக்கானது வந்து போடுங்க. நீங்க காஞ்சிபுரத்துலேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலோ, இல்ல இந்த கோவிலுக்கு நீங்க முன்னாடியே வந்து போயிருந்தாலும் கமெண்ட்ல வந்து சொல்லிட்டு போங்க.